இப்போ வந்து நம்மளோட வாழைத்தண்டு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியல் வந்து நான் வந்து எப்படி பண்ணேன்னா, ஒரு கடாயில் வந்து 1 ஸ்பூன் வந்து ஆயில் வந்து விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு, அப்புறமா 1 ஸ்பூன் வந்து சிறுபருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு பாதி வந்து பெரிய வெங்காயம், இதெல்லாம் வந்து போட்டு சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு அப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற வாழைத்தண்டை போட்டு அதை வந்து அப்படியே மூடி வச்சு அதோட ஈரத்துலேயே அது வந்து வெந்துடும். அதுலேயே அது வந்து வெந்துடும். மூடி வச்சு வந்து வேக வச்சோம். ஒரு 5 to 7 மினிட்ஸில் வாழைத்தண்டு வந்து வெந்துடும் நல்லாவே. அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து வெரைட்டி ரைஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம வந்து வாழைத்தண்டு பொரியல் வந்து செய்யும்போது இந்த உருளைக்கிழங்கு பொரியல் ஃபீல்லே நம்ம வந்து செஞ்சால் அப்போ வந்து சாப்பிட வந்து நல்லாயிருக்கும். அதனால நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் வந்து வத்தல் பொடி, அப்புறமா ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் தூள், இது எல்லாமே போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து போடணும். ஃபஸ்ட்டே நான் வந்து வேக வைக்கல கொஞ்சம் வந்து சால்ட் வந்து போட்டிருந்தேன். அந்த சால்ட்டே போதும். சால்ட் வந்து போட்டு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் கலருக்காக நம்ம வந்து காஷ்மீரி சில்லி வந்து போட்டிருக்கோம். போட்டு நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நல்ல காரமாகவே இருக்குது.